ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுவுமே தமிழ்நாட்டில் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் டோட்டலாக 120 ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதாக அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வாங்க வீடியோக்குள்ள. இது இல்லை எனக்கு தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஓகேங்களா? வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசன்ஸ்லேருந்து தான் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து 4 ஃபேஸஸில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், ஸ்க்ரீனிங் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தமிழில் உங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் நீங்கள் எந்த லெவலுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக வேக்கன்சிஸ் என்ன லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்ப்போம், சென்னை புதுச்சேரி அந்த ரீஜனை மட்டும் பார்ப்போம். சென்னையில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டு தமிழ்நாடு புதுச்சேரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன லாங்குவேஜ் அப்படின்றது தமிழ் தானா. ஸோ எஸ்சிக்கு வந்து 18 கேட்டகரி இப்போ சீட்ஸுமே, எஸ்டிக்கு 9, ஓபிசிக்கு 32, இடபிள்யூஎஸ்க்கு 12, ஜென்ரலுக்கு 49. ஸோ டோட்டலாக 120 அலாட் ஆகிருக்கு. சரிங்களா? அது போக பிடபிள்யூபிடிக்குமே அலாட்மெண்ட் இருக்குங்க. அதில் வந்து அவங்க கேட்டகரி வைஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் பிடபிள்யூபிடிக்கு சென்னை சென்னை கேட்டகரியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 31 சீட் அலாட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு பாருங்கள், 120 + 31 அப்படின்னா 151 இருக்குது. சரிங்களா? அது போக இன்னொரு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 156 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக நீங்கள் இந்த அப்ரிவேஷன்ஸ் கூட பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி கேட்டகரி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓபிசிக்கு வந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், பிடபிள்யூபிடிக்கு வந்து 45 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 35 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லோக்கல் டெஸ்ட்டு எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டு என்ன மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 டைப் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆன்லைன் டெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ஜெக்டிவ் டைப்பில் இங்கிலீஷ் இருக்கும். பேங்க் இங்கிலீஷ் வந்து 30 கொஷினு 30 மார்க்குக்கு 30 நிமிஷத்துக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேங்கிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லி 40 கொஷின் இருக்குது, 40 மார்க்குக்கு 40 நிமிஷம். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் எக்கானமி 30 நிமிஷம் 30 மார்க்கு 30 கொஷின்ஸு. சரிங்களா? கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு 20 மார்க்கு 20 கொஷின்ஸு 20 நிமிஷம். ஸோ டோட்டலாக 120 கொஷின்ஸ் இருக்கும். 120 மார்க்குக்கும் 2 மணி நேரத்துக்கு பரீட்சை இருக்கும். சரிங்களா? இப்போ தப்பாக எழுதணும் அப்படின்னா இதுக்கு வந்து பெனால்ட்டி நெகட்டிவ் மார்க்கிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அது போக வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுமே இருக்கும். அந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பியூராக உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட லெட்டர் ரைட்டிங் ஸ்கில்லு, எஸ்ஏ ரைட்டிங்கு அது பேஸ் பண்ணி இருக்கும். இந்த 2 கொஸ்டின்ஸு தான் இருக்கும், 50 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, உங்கள் டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அங்கே நடக்கும். அது போக அப்போது இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா? இன்டர்வியூ வந்து 50 மார்க்குக்கு நடக்கும். அப்புறம் வந்து குவாலிஃபை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்தேன்னா, ஆன்லைன் டெஸ்ட்லேயும் இன்டர்வியூலேயும் யார் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபைனல் செலெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு அப்படின்னா, இப்போ தமிழில் இருக்குன்னா தமிழில் வந்து உங்களுக்கு வந்து எழுத படிக்க புரிய இது 3மே நல்லபடியாக தெரிவிக்கணும். ஓகேங்களா? ரீடிங் ரைட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
ரிசல்ட்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸுமே எங்கே இருக்குது அப்படின்றதையும் அவங்க இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. சம்பளம் பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கலங்க. அவங்க சேலரி வைஸ் வந்து அது எங்கேயுமே கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரீஜனில் எங்கே சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கேரளா, கர்நாடகா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இது எல்லாத்துலேயுமே வந்து சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஹவு டு அப்ளை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு லிங்கை கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் போய் கிளிக் பண்ணி ரெஸ்பெக்ட் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.